அனைவருக்கும் சலாம் வணக்கம். பாருங்க, நாங்க 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் தொடர்ச்சியாக செஞ்சு கொள்றோம். அதுல நாங்க பல்தேர்வு வினாக்கள் 1 தொடக்கம் 30 வரையான MCQ பல்தேர்வு வினாக்கள் கடந்த 2 கிளாஸ்லயும் முழுமையாக பார்த்துட்டோம். நாங்க தொடர்ச்சியா 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பகுதி 1 அதுல 1 தொடக்கம் 16 வரையான முழுமையான தேர்ச்சிகளை உள்ளடக்கிய பாடத்திட்டம் வரும். சரியா? அதுல பாருங்க, 31 தொடக்கம் 50 உங்களுக்கு இறுதியா வரக்கூடிய 20 வினாக்களும் பல முறைகள்ல கேள்விகள் உருவாக்கப்படும். முதலாவது கூற்று கேள்விகள் வரும். சரியா பிள்ளையா, உண்மையா பொய்யா, அதிகரிக்குமா குறையுமா, மாற்றம் இல்லையா, அப்படி கூற்று கேள்வி வரும். அடுத்தது உங்களுக்கு கூற்றுக்கள் தரப்பட்டு அதுல ஆன்சர் கணிப்பீடு தருவாங்க. அதை நாங்க செஞ்சு பார்த்து சரியா பிள்ளையாண்ட ஆன்சர் பண்ணணும். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் வரும். சொத்துக்களின் பண்புகள், வரலாற்றுக்கிறைய எண்ணக்கரு மீறப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், அப்படி உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்க, ஸ்ட்ரக்சர் கேள்வி, கட்டமைப்பு வினாக்கள் வரும். சொத்துக்கள வரைவிலக்கணம் தந்துட்டு ஒருவேளை இடைவெளி நிரப்ப தருவாங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு பொறுப்புகள வரைவிலக்கணம் தந்து இடைவெளி நிரப்புற மாதிரி தருவாங்க. சரியா? அப்ப 31 தொடக்கம் 50 வரையான வினாக்கள் மிக முக்கியமானது. உங்களுக்கு 1 தொடக்கம் 30 மாதிரி பல் தேர்வு வினா இல்ல. அதுல 5 ஆன்சர் தருவாங்க. ஏதாவது ஒண்ணு தெரிவு செய்யலாம். நீங்க கெஸ்ட்ல சரி தெரிவு செய்யலாம், ரொம்ப கஷ்டமா இருந்தா. ஆனா 31 தொடக்கம் 50 கட்டாயம் செஞ்சு பார்க்கணும், கட்டாயம் ஆன்சர் எழுதணும். எனவே இந்த பின்னுக்கு வர 31 தொடக்கம் 50 வினாக்களை மிக தெளிவாக விளக்கமாக படிச்சுக்கோங்க. பிழை எடுக்காம ஆன்சர் எழுதக்கூடிய மாதிரி. ஓகே, இப்ப நாங்க பார்த்துக்கொள்வோம். 31வது கேள்வி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு முதலாவது கேள்வி கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு அதுல போடப்படுற மாதிரி 31வது கேள்வியும் அதே பேட்டர்ன்ல தான் வரும். கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. எனவே 31வது பின்வரும் கூற்றுக்களில் எது சரி பிழை என்பதை பொருத்தமான நிரலில் அடையாளமிடுவதன் மூலம் காட்டுக. உங்களுக்கு இதுல நிதி கணக்கீடும் கேட்கையில, கணக்கீடும் கேட்கையில, முகாமை கணக்கீடும் கேட்கையில பின்வரும் கூற்றுக்களில் சரி பிழை கேட்டீங்க. அப்ப கீழே கூற்றுக்கள் தரப்பட்டுக்குது. நீங்க கணக்கீட்டுல படிச்ச 1 தொடக்கம் 16 அதுல முதலாவது தேர்ச்சியில படிக்கக்கூடிய விடயங்களை வச்சுதான் இந்த 31வது கேள்வி உருவாக்கப்படும். அப்ப நீங்க அந்த தேர்ச்சியில படிக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக கூற்று சரியா இருந்தா சரி, அப்படி இல்லையா பிள்ளைன்னு போடுங்க. இதுல ஏபிசிடி தரப்பட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். கணக்கீட்டின் அறிமுகம் மற்றும் முக்கியத்துவம், அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள், கணக்கீட்டு சூழல் அதை உள்ளடக்கியதாக 31வது கேள்வி போடப்படுகிறது. முதலாவது தேர்ச்சியில படிக்கக்கூடிய எல்லாத்தையும் வச்சு சரி பிழை கொடுங்க. எனவே பாருங்க, முகாமை கணக்கீட்டின் அடிப்படை நோக்கமாக உள்வாரியான அக்கறையுடையவரால் நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு தகவல் வழங்கப்படல். ஓகே, அப்ப முகாமை கணக்கீட்டின் அடிப்படை நோக்கம் சொல்றது என்ன? ஒரு நிறுவனத்துல அக்கறை செலுத்தும், ஒரு நிறுவனத்தில் அக்கறை கொள்ளும் உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளருக்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு நிதி மற்றும் நிதி சாரா தகவலை வழங்குதல் முகாமை கணக்கீட்டின் பிரதான நோக்கம். இதுல சொல்லப்பட்டது உள்வாரி, உள் தரப்பினர்னு சொல்லப்பட்டீங்க. எனவே கூற்று சரி போட்டுக்கோங்க. உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளருக்கு தகவல் வழங்கினா அது முகாமை கணக்கீடு. இரண்டாவது பாருங்க, பண ரீதியாக அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிறுவனத்தின் கணக்கு புத்தகங்களில் பதிவு செய்யப்படும். ஏற்கனவே படிச்ச விஷயம். ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளில் பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல் மாத்திரமே பதிவு செய்யப்படும். எனவே கூற்று சரி. இது நீங்க எதுல படிப்பீங்க? பண அளவீட்டு எண்ணக்கரு. பண அளவீட்டு எண்ணக்கரு என்ன சொல்லுது? அப்படி இல்லையா நிதி சார் தகவல், ஒரு பணத்தினால் அளவிடக்கூடிய விடயங்கள் மாத்திரம் கணக்குகளில் பதிவு செய்தல் வேண்டும். பண அளவீட்டு எண்ணக்கரு ஒரு வணிகத்தில் இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளில் பணத்தினால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கலை சொல்லுவோம்
நிதிசார் தகவல். எனவே கட்டாயம் விளங்கிக்கோங்க, பணத்தினால் அளவிடக்கூடிய தகவலை நிதிசார் தகவல்னு சொல்லுவோம். அந்த நிதிசார் தகவல் மாத்திரமே கணக்குகளில் பதிவு செய்தல் வேண்டும். எனவே பி கூற்று சரி. அடுத்து சிய பாருங்க. நிறுவனத்தின் தகவல்களை பயன்படுத்தும் வெளிவாரியான பாவனையாளர்களினால் தீர்மானம் எடுப்பதற்கு குறித்த நோக்கம் கொண்ட நிதி கூற்றுகள் வழங்கப்படுகிறது. அப்ப தெளிவா சொல்லி தந்துகிறேன். நிதி கூற்றுகளை ரெண்டா வகைப்படுத்துவோம். நோக்கத்தின் அடிப்படையில நிதி கூற்றுகளை இரண்டாக வகைப்படுத்துவோம். பொதுவான நோக்கம், குறித்த அல்லது விசேட நோக்கம். முதலாவது பொதுவான நோக்கம் அல்லது பொது நோக்கம்னு சொல்லுவோம். அதை நாங்க சொல்லுவோம் பொது நோக்க நிதி கூற்றுக்கள். இரண்டாவது விசேட நோக்கம் அல்லது குறித்த நோக்கம், விசேட நோக்க நிதி கூற்றுக்கள். இப்படி ரெண்டாக வகைப்படுத்துவோம். தேர்ச்சி 11 தேர்ச்சி 12ல படிச்ச விஷயம். நிதி கூற்றுக்களை ரெண்டாக வகைப்படுத்துவோம். பொது நோக்க நிதி கூற்றுக்கள், விசேட நோக்க நிதி கூற்றுக்கள். பொது நோக்க நிதி கூற்றுக்கள் தான் ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக மற்றும் வெளியக தரப்பினருக்காக தயாரிக்கப்படும் நிதி கூற்று. அங்க இரண்டு தரப்பினர்களும் வருவாங்க. விசேட நோக்க நிதி கூற்றுகள்னு சொல்றது ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளருக்காக தயாரிக்கப்படக்கூடிய நிதி கூற்று. அங்க உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளர் மாத்திரம் பொழுது அக்கறை செலுத்தும் தரப்பினராக காணப்படும். எனவே இதுல சொல்லப்பட்ட விஷயம் வெளிவாரியான பாவனையாளர்கள், அப்ப வெளி தரப்பினர் அப்படின்னு சொன்னா அது பொது நோக்க நிதி கூற்றுக்கள். இங்க குறித்த நோக்கம்னு சொல்றதும் விசேட நோக்கம்னு சொல்றதும் ஒரே விஷயம். அப்ப அங்கனைக்கு வெளிவாரின்னு சொல்றதால அது குறித்த நோக்கத்துக்கு வராது, பொது நோக்க நிதி கூற்றுக்களாக வரும். எனவே கூற்று பின்ன தெளிவா விளங்கிக்கோங்க. அங்க வெளிவாரி தரப்பினர் சொல்றதால குறித்த நோக்கம் வராது, பொது நோக்க நிதி கூற்றுகள் வரும். எனவே கூற்று பின்ன. அடுத்து இறுதியா பாருங்க, பொருளாதார தீர்மானங்களை சமூகம் எடுப்பதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல் கணக்கீடு தோன்றியதாகும். எல்லாம் சரியான விஷயம். இப்ப இதுல உங்களுக்கு ஓல்ட் சிலபஸ் தானே, உள்ளா வெளியா தரப்பினர் தராம மொத்தமா சேர்த்து சமூகம்னு சொல்லப்பட்டி தனிநபர்களை உள்ளடக்கிய அந்த தொகுதியை தான் சொல்லுவோம் சமூகம். அப்போ ஒரு சமூகம் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவலை வழங்குறதுக்கு தான் கணக்கீடு தோன்றுகிறதா, கணக்கீடு உருவாக்கப்பட்டுள்ளதா. எனவே கூற்று சரி. எனவே 31வது கேள்வி தேர்ச்சி 1லிருந்து போடப்பட்டது. முதலாவது முகாமை கணக்கீட்டின் அடிப்படை நோக்கம் உள்ளா தரப்பினர் மாத்திரம். எனவே கூற்று சரி. பண ரீதியாக அளவிடக்கூடிய தகவல் நிதிசார் தகவல் சொல்லுவோம், பண அளவீட்டு என்ன கரு. எனவே கூற்று சரி. தகவல்களை பயன்படுத்தும் வெளித்தரப்பினர் தான் பொது நோக்க நிதி கூற்றுக்கள். ரெண்டு தரப்பினரும் வரும். எனவே ஆன்சர் பில, பொது நோக்க நிதி கூற்றுக்கள். குறித்த நோக்கம்னு வந்தா அங்க உள்ளக தரப்பினர் மாத்திரமே வரும். அடுத்து இறுதியா டிய பாருங்க, சமூகம் தீர்மானங்களை எடுப்பதற்கு தேவையான தகவல் வழங்குதல் கணக்கீடு தோன்றியதாகும். எனவே கூற்று சரி. எனவே சரி சரி பிழை சரி. எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது பாருங்க 32வது. நிறுவனம் ஒன்றின் பின்வரும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுகளினால் அந்நிறுவனத்தின் கணக்காண்டின் இறுதியில் காணப்படும் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை ஆகியவற்றில்
அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லையா என குறிப்பிடும். உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டிருக்குது. அது கணக்கீட்டு சமன்பாட்டுல எப்படி தாக்கம் இடம்பெறும். உங்களுக்கு எம்சிக்யூல பதிவுல மேற்கொண்டு இறுதி விளைவு கேட்பான். பின்னுக்கு வர கேள்வியில அதிகரிக்குமா குறையுமா மாற்றம் இல்லையா, இது ஏற்கனவே உங்களுக்கு தவணை பேப்பர்ல சொல்லி தந்த அதே விஷயம். சரியா? இதுல பாருங்க, ஏபிசிடின்னு தரப்பட்டிக்கு கணக்கீட்டு சமன்பாட்டுல எப்படி பதிவுண்டு பார்ப்போம். முதலாவது ஏ பாருங்க. உரிமையாளரால் மூலதனத்தை அதிகரித்தல். உரிமையாளர் மூலதனம் அதிகரித்தல் என்ன? முதலாவது மூலதனம் இடப்படல் அல்லது மேலதிக மூலதனம் இடப்படல். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுக்கலாம். ஒரு உரிமையாளர் ஆரம்பத்துல ஒரு குறித்த ஒரு பணத்தொகையை கொண்டு வந்த நிறுவனத்துல போடுறது அல்லது குறிப்பிட்ட ஒரு பணத்தொகையை நிறுவனத்துல முதலீடு செய்தல் மூலதனம்னு சொல்லுவோம். ஒரு இயங்கி கொண்டிருக்கும் ஒரு நடாத்தி செல்லப்படும் ஒரு வணிகத்துல இந்த வணிகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக மேலதிகமாக சொத்துக்களையோ அல்லது பணத்தையோ முதலீடு செஞ்சா அது மேலதிக மூலதனம். அப்ப உரிமையாளர் கொண்டு வந்தா அதை மூலதனமா கருதுங்க. மூலதனமா கருதுனா எப்படி வரும்? சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சக பொறுப்புகள். ஒரு மூலதனம் மேற்கொள்ளப்பட்டா இதுல பாருங்க, உங்களுக்கு கணக்கீடு சமன்பாட்டுல சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை தரப்படி. அப்ப அதே பேட்டர்ன்ல போடுவோம். முதலாவது ஏ மூலதனம் விடப்பட்டா காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு. எனவே காசு கட்டுப்பாடு கணக்கு வரவுனா சொத்து கூட்டும், சொத்து கூடும், சொத்து அதிகரிக்கும். இரண்டாவது மூலதனம், எனவே உரிமை அதிகரிக்கும், பொறுப்புள்ள மாற்றம் இல்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இலகுவான ஒரு பதிவு. அப்ப உரிமையாளர் மூலதனம் விட்டால் சொத்து அதிகரிக்கும், உரிமை அதிகரிக்கும், பொறுப்பு மாற்றம் இல்லை. நீங்க அதிகரிக்கும் எழுதி காட்டணும், குறியீடு போடுறது இல்ல. இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அடுத்து பிஏ பாருங்க. ஐயக்கடனுக்கு ஏற்பாடு செய்தல். ஐயக்கடனுக்கு ஏற்பாடு இரட்டை பதிவு எப்படி? ஐயக்கடன் கணக்கு வரவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. ஐயக்கடன் கணக்கு வரவு ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. ஐயக்கடன் சொல்றது என்ன? முதலாவது விநியோக செலவாக பதிவு செய்தல். ஐயக்கடனை விநியோக செலவாக பதிவு செய்வோம். இரண்டாவது ஐயக்கடன் ஏற்பாடு கடன் பட்டோர்ல கழிச்சு காட்டுவோம். அப்ப முதலாவது செலவாக காட்டுவோம். இரண்டாவது அந்த கடன் பட்டோர் சொத்துல மைனஸ் பண்ணி காட்டுவோம். இவ்வளவுதான் பதிவு. இப்ப அப்படியே கணக்கீட்டு சமன்பாட்டுல போடுங்க. ஐயக்கடன் கணக்கு வரவுண்டா விநியோக செலவா காட்டுதல். ஐயக்கடன் ஏற்பாடுண்டா நடைமுறை சொத்துல கடன் பட்டோருக்கு கீழே கழிச்சு காட்டுதல். எனவே முதலாவது ஒரு செலவாக காட்டுனா உரிமை குறைவடையும். இரண்டாவது சொத்துல மைனஸ் பண்ணா சொத்து குறைவடையும். எனவே மாற்றம் இல்லை. அடுத்து சிய பாருங்க. வட்டியுடன் கூடிய தவணை பண கொடுப்பனவு இலகுவான விஷயம், அடிக்கடி பார்க்கக்கூடியது. வட்டியோட சேர்த்து தவணை பணம் செலுத்தினா சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை மூன்று விடயங்களும் குறைவினை ஏற்படுத்தும், குறைவடையும். உதாரணமாக உங்களுக்கு மொத்தம் காசாக செலுத்துறீங்க 1,00,000, அதுல வட்டி காணப்படுது 20. எனவே தவணை பணம் 80. முதலாவது காசு செலுத்தப்பட்ட சொத்து குறைவடையும், வட்டி ஒரு செலவீனம், தவணை பணம் சொல்றது ஒரு பொறுப்பு. அப்ப தெளிவா விளங்கிக்கோங்க. காசு போகுதா சொத்து குறைவடையும், வட்டி செலுத்தப்படுதா செலவு உரிமை குறைவடையும், தவணை பணம் பொறுப்பு தீர்க்கப்படும். எனவே வட்டியோட தவணை பணம் செலுத்தப்பட்டால் சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை மூன்றும் குறைவினை ஏற்படுத்தும். அடுத்து இறுதியா பாருங்க, வருட முடிவில் சாதாரண பங்குதாரர்களுக்கு பிரகடனம் செய்தல், பங்கு லாபம் பிரேரித்தல். அப்ப தெளிவா விளங்கிக்கோங்க. ஒரு பங்கு லாபம் பிரேரிக்கப்பட்டால் அல்லது பங்கு லாபம் பிரகடனம் செய்யப்பட்டா அது குறிப்புல பதிவு செய்யணும். தெளிவா நோட் பண்ணிக்கோங்க.
பங்கு லாபம் பிரேரித்தல் அல்லது பங்கு லாபம் பிரகடனம் செய்யப்படும் போது அதை நாங்க கம்பெனி கணக்கீட்டுல குறிப்புல காட்டணும். அங்க கணக்குல பதிவு இல்லை. எனவே இறுதி கொடுக்கல் வாங்கலுக்கு கணக்கீட்டு சமன்பாட்டுல மாற்றம் இடம் பெறாது. எனவே மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. ஓகேயா? தெளிவா நாங்க பார்த்துட்டோம். ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம். 33வது கேள்வியை பாருங்க. மிக இலகுவானது. மூலாவணம் மூலேடுகள் தொடர்பான ஒரு இலகுவான வினா. பின்வரும் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்வதற்கு தேவையான மூல ஆவணங்களையும் மூல பதிவேடுகளையும் குறிப்பிடுக. அப்ப இலகுவான ஒரு விஷயம். தேர்ச்சி நாள்ல படிச்சது. மூல ஆவணம் மூலேடுகள். காசு கமா காசோலை பெறுவனவு, பற்றுச்சீட்டு காசு பெறுவனவு நாளேடு. காசு கமா காசோலை கொடுப்பனவு, கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு காசு கொடுப்பனவு நாளேடு. சிறு செலவுகள் அல்லது சில்லறை செலவுகள், சில்லறை கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு, சில்லறை கொடுப்பனவு நாளேடு. இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல் கொள்வனவு நாளேடு. இருப்புக்கள் கடனுக்கு விற்பனை பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல் விற்பனை நாளேடு. பொருட்கள் உட்திருப்பப்படல் செலவுத்தாள் உட்திரும்பல் நாளேடு அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு. பொருட்கள் வெளித்திரும்பம் அல்லது வெளித்திருப்பப்படல் வரவுத்தாள் கொள்வனவு திரும்பல் நாளேடு அல்லது வெளித்திரும்பல் நாளேடு. இது எல்லாத்தையும் விசேட மூலேடுகள்னு சொல்லுவோம். இந்த விசேட மூலேடுகள்ல பதிவு செய்யப்படாத கொடுக்கல் வாங்கல பொது நாளேட்டில் பதிவு செய்வோம். பொது நாளேட்டு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. மிக இலகுவான ஒரு விடயம். அதன் அடிப்படையில உங்களுக்கு ஏபிசிடி தரப்பட்டுகிறது. அதற்கான மூலாவணம் மூலேடுகளை பதிவு செய்வோம். போட்டுக்கோங்க. முதலாவது ஏ பாருங்க. இதுல பாருங்க, இருப்புக்கள் தொடர்பாக நோமலா சொல்லப்பட்டா அது கடன் கொள்வனவு கடன் விற்பனையா எடுத்து பட்டியல் கொள்வனவு பட்டியல் விற்பனை பட்டியல்ல போடணும். நடைமுறை அல்லாத சொத்துக்கள் தொடர்பான கடன் கொள்வனவு கடன் விற்பனை வந்தா பொது நாளேட்டில் பதிவு செய்யணும். இதுல கவனமா இருங்க. எனவே முதலாவது கடனுக்கு சரக்கு விற்பனை. இங்க சரக்குன்னு சொல்றது அல்லது பொருட்கள் பண்டங்கள் இருப்புக்கள் எல்லாம் ஒரே விஷயம். ஒரு நிறுவனம் எந்த பொருளை விற்பனை செய்தோ அதான் இருப்புக்கள் சரக்குகள் பண்டங்கள் பொருட்கள்னு சொல்லுவோம். எனவே முதலாவது கடனுக்கு சரக்கு விற்பனை. அப்ப இருப்பு கடன் விற்பனை. ஆன்சர் எழுதிக்கோங்க. எழுதும் போது கட்டாயம் சொன்னேன், அந்த மூல ஆவணங்கள் ஒழுங்குமுறையில எழுதி கொள்ளணும். சும்மா பட்டியல்னு போடக்கூடாது. கொள்வனவு பட்டியலா விற்பனை பட்டியலாண்டு போடணும். எனவே முதலாவது இருப்பு கடன் விற்பனை தான். விற்பனை பட்டியல் மூலேடு போட்டுக்கோங்க. விற்பனை நாளேடு. நீங்க நாட்குறிப்பேடுன்னு படிச்சுட்டீங்க. உங்களுக்கு ஸ்கீம்ல நாளேடுன்னு தான் தரப்படும். இருப்பு கடன் விற்பனை விற்பனை பட்டியல் விற்பனை நாளேடு. பிஏ பாருங்க. கடன்பட்டோர் சரக்குகளை திருப்பி அனுப்புதல். அப்ப திருப்பி அனுப்புதல் ரெண்டு விஷயம்.
உட்திரும்பல், வெளித்திரும்பல். உட்திரும்பல் சொல்றது வாடிக்கையாளர் திருப்பி அனுப்புறது, அதாவது கடன்பட்டோர் திருப்பி அனுப்புறது. வெளித்திருப்பம்டா நிறுவனம் அல்லது உரிமையாளர் திருப்பி அனுப்புறது. இங்க வாடிக்கையாளர் திருப்பி அனுப்புறது கடன்பட்டோர் தொடர்பாக சொல்லப்படுகிறது. எனவே உட்திருப்பம். எனவே உட்திருப்பம்டா போட்டுக்கோங்க. செலவுத்தாள், உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு. உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு. அடுத்து சீய பாருங்க. கடன்பட்டோரிடமிருந்து காசு பெறல். காசு காசோலை கிடைக்குது. எனவே பற்றுச்சீட்டு காசு பெறுவனவு நாளேடு போட்டுக்கோங்க. பற்றுச்சீட்டு காசு பெறுவனவு நாளேடு. அடுத்து இறுதியா பாத்துக்கோங்க. அறவிட முடியா கடனாக பதிவளிப்பு செய்தல். அறவிட முடியா கடன். இந்த அறவிட முடியா கடன் சொல்றது விசேட மூலேடுகள்ல பதிவு செய்ய மாட்டோம். எனவே அதை நாங்க எங்க பதிவு செய்வோம்? பொது நாளேடு. பொது நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து போட்டுக்கோங்க. பொது நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து அல்லது உறுதி சீட்டு மூளையிட போட்டுக்கோங்க. பொது நாளேடு. எனவே முதலாவது இருப்பு கடன் விற்பனை, விற்பனை பட்டியல், விற்பனை நாளேடு, உட்திரும்பல், செலவுத்தாள், உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு, காசு காசோலை பெறுவனவு, பற்றுச்சீட்டு காசு பெறுவனவு நாளேடு, அறவிட முடியா கடன், பொது நாட்குறிப்பேட்டு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு, பொது நாளேடு. எழுதிக்கோங்க. முப்பத்தி நான்காவது பாருங்க. இலகுவான கேள்வி. சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தொடர்பா. இந்த சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு தொடர்பா மிக முக்கியமான விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். இது இலகுவான ஒரு விஷயம். முதலாவது வசக்கட்டுன்னு சொல்லுவோம். வசக்கட்டுன்னு சொல்றது பிரதம காசாளரினால் சில்லறை காசாளருக்கு வழங்கப்படக்கூடிய பணப்பெறுமதி. ஒரு பிரதம காசாளர் ஒரு சில்லறை காசாளருக்கு குறித்த மாத சிறு செலவுகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்படக்கூடிய பெறுமதியை சொல்லுவோம் வசக்கட்டு. பிரதம காசாளரினால் சில்லறை காசாளருக்கு குறித்த மாத சிறு செலவுகளை வழங்குவதற்கு வழங்கப்படக்கூடிய பெறுமதி வசக்கட்டு. அடுத்தது பாருங்க. குறித்த மாத சிறு செலவுகளும் மீள் நிரப்பப்படும் பெறுமதியும் எப்பொழுதும் சமனாக காணப்படும். குறித்த மாத சிறு செலவும் மீள் நிரப்பப்படும் பெறுமதியும் சமனாக காணப்படும். இது எந்த சந்தர்ப்பத்திலண்டா வசக்கட்டு நிலையாக உள்ள சந்தர்ப்பத்தில். வசக்கட்டு நிலையானதாக காணப்படணும். அதிகரிக்கையும் செய்யக்கூடாது, குறைவினை ஏற்படுத்தக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்துல குறித்த மாத செலவு மீள் நிரப்பக்கூடிய பெறுமதிக்கு சமன். இரண்டாவது, வசக்கட்டு அதிகரிப்பு குறைவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்துல, வசக்கட்டுல மாற்றம் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பத்துல மீள் நிரப்பக்கூடிய பெறுமதின்னு சொல்றது அதிகரிக்கும் குறையும். வசக்கட்டு அதிகரிச்சா மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதி அதிகரிக்கும். வசக்கட்டு குறைவடைஞ்சா மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதி குறைவடையும். எனவே குறித்த மாத செலவை கண்டுபிடிப்போம். அதோட அதிகரிக்கிற பெறுமதியை கூட்டுவோம், குறைவினை ஏற்படுத்தக்கூடிய பெறுமதியை கழிப்போம்.
உண்மையான குறித்த மாத செலவு மீள் நிரப்பக்கூடிய பெறுமதி வரும். நோமலா வசக்கட்டு நிலையா இருந்தா அந்த குறித்த மாத செலவே மீள் நிரப்பக்கூடிய பெறுமதி. வசக்கட்டு கூட்டி குறைஞ்சா குறித்த மாத செலவை கண்டுபிடிச்சு வசக்கட்டு அதிகரிக்கிறத கூட்டுங்க, குறைவடைஞ்சா கழிங்க, உண்மையான குறித்த மாத செலவு வரும். அடுத்த விஷயம் 2 சார்ட் சொல்லி தந்தேன். முதலாவது வசக்கட்டுல இருந்து குறித்த மாத செலவு மைனஸ் பண்ணா இறுதி மீதி வரும். அடுத்தது ஆரம்ப மீதி, அதோட மீள் நிரப்பு செய்யப்படல், அதை கூட்டண்டா வசக்கட்டு. இந்த சார்ட்டை கட்டாயம் ஞாபகப்படுத்தி வைங்க. இதை வச்சுதான் நீங்க சில்லறை காசு கொடுப்பனவுனாலே எப்படி வந்தாலும் செய்யலாம். வசக்கட்டு குறித்த மாத செலவை கழிச்சா இறுதி மீதி, அடுத்து ஆரம்ப மீதியோட மீள் நிரப்பல் செஞ்சா வசக்கட்டு. இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். வியாபாரம் ஒன்றின் சில்லறை காசாளரிடம் மாத தொடக்கத்தில் 10,000 சில்லறை காசு முற்பணமாக கொடுக்கப்படுகின்றது. அப்ப சில்லறை காசு முற்பணம் சொல்றது என்ன? சில்லறை காசு முற்பணம். இந்த சில்லறை காசு முற்பணம் சொல்றதுதான் வசக்கட்டு. சில்லறை காசு முற்பணம் தான் வசக்கட்டு. எனவே வசக்கட்டு பெறுமதி எவ்வளவு? 10,000. அடுத்தது பாருங்க, மாத இறுதியில் இவர் 8,000 மீள் நிரப்பு தொகையை கேட்டுள்ளார். பின்வருவனவற்றை குறிப்பிடுக. அப்ப மீள் நிரப்பு செய்யக்கூடிய விஷயம் என்ன? மீள் நிரப்பல். மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதி 8,000. மீள் நிரப்பு செய்யக்கூடியது 8,000, வசக்கட்டு 10,000. இப்ப கேள்விய பார்ப்போம். ஆனாவன் அண்டு தரப்படி ஆனாவ பாருங்க, மாதத்துக்கான சில்லறை செலவு. அப்ப தெளிவா சொல்லி தந்துட்டேன், குறித்த மாத செலவும் மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதியும் சமனாக காணப்படும். அப்ப மீள் நிரப்பு செய்யக்கூடியது 8,000 என்றா குறித்த மாத செலவு ஆனாக்கு ஆன்சர் என்ன? 8,000 போட்டுக்கோங்க. குறித்த மாத செலவும் மீள் நிரப்பு செய்யக்கூடிய பெறுமதியும் சமனாக இருந்தா முதலாவது கேள்வி குறித்த மாத செலவு 8,000. இரண்டாவது மீள் நிரப்பலுக்கான இரட்டை பதிவு, நாட்குறிவு பதிவு எழுதிக்கோங்க. தெளிவா சொல்லி தந்தேன். சில்லறை காசு கொடுப்பனவுனால எடுத்துறப்பா முழுமையான பதிவுகள் சொல்லி தந்தேன் போன பேப்பர் கிளாஸ்ல. எனவே ஆவண்ணா வசக்கட்டு அல்லது மீள் நிரப்பும் போது, வசக்கட்டு அல்லது மீள் நிரப்பும் போது உங்களுக்கு இரட்டை பதிவு ஒரே மாதிரி தான் வரும். வசக்கட்டு வழங்கும் போதும் பிரதம காசாளர் தான் சில்லறை காசாளருக்கு பணம் வழங்குவாரு. மீள் நிரப்பும் போதும் அதே பிரதம காசாளர் தான் சில்லறை காசாளருக்கு பணம் வழங்குவாரு. ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் இரட்டை பதிவு ஒண்ணு எழுதிக்கோங்க. இதுல எப்படி வரும்? பிரதம காசாளர் தான் சில்லறை காசாளருக்கு வழங்குவாரு. எனவே சில்லறை காசாகத்தான் நாங்க பெற்றுக்கொள்வோம். எனவே எழுதிக்கோங்க, சில்லறை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. சில்லறை காசு கணக்கு வரவு. இரண்டாவது, பிரதம காசாளர் காசு வழங்கினா காசு போகும். எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு போட்டுக்கோங்க. சில்லறை காசு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இலகுவான இரட்டை பதிவு. சில்லறை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே முதலாவது ஆன்சர் மீள் நிரப்பல் தான் குறித்த மாத செலவு 8,000. இரண்டாவது வசக்கட்டு அல்லது மீள் நிரப்பல், ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் சில்லறை காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இப்ப சொல்லி தந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, இலகுவாக ஆன்சர் பண்ணலாம்.
ஓகே, 35வது பாருங்க. வழுக்கல் தொடர்பான விடயம் கேட்கப்பட்டிருக்குது. நிறுவனம் ஒன்றின் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கின் 1/3/2013 உள்ளவாறான வரவு மீதி 50,000 ஆகும். மார்ச் 2013 விற்பனை நாளேட்டின் மொத்தம் 5,20,000 ஆனது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் 2,50,000 பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் விற்பனை கணக்கில் சரியாக தொகை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இம்மாதத்தில் கடன்பட்டோர் 20,000 செலுத்தியுள்ளார். அடுத்தே பாருங்க, தொடர்ச்சியா சொல்லப்படுகிறது. மாத முடிவில் உள்ள கடன்பட்டோரின் மீதியில் 10 வீதத்தினை ஐயக்கடனுக்கு ஏற்பாடாக செய்யப்பட்டுள்ளது. மேற்படி பிழைகளை திருத்துவதற்கான நாட்குறிப்பு பதிவு. இப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயத்த பாருங்க. நமக்கு வலு மட்டும்தான் தேவை, மற்ற விடயங்கள் தேவையில்லை. முதலாவது, விற்பனை நாளேட்டின் பெறுமதி. விற்பனை நாளேட்டின் பெறுமதி தரப்பட்டிக்கு 5,20,000. விற்பனை நாளேட்டின் பெறுமதினா கடன் விற்பனை. இந்த கடன் விற்பனைக்கு இரட்டை பதிவு என்ன? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. இதை முதலாவது தெரிஞ்சுக்கோங்க. விற்பனை நாளேடு பெறுமதி 5,20,000. விற்பனை நாளேடுனா முதலாவது கடன் விற்பனை. அப்ப கடன் விற்பனைக்கு இரட்டை பதிவு என்ன? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவு. அவன் எப்படி பதிவு செஞ்சுக்கிறான்? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் 2,50,000 ஆகவும் விற்பனை கணக்கில் சரியாகவும் அப்ப 5,20,000 பதிவு செஞ்சுக்கிறான். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. கடன்பட்டோர் வரவு, விற்பனை செலவு 5,20 5,20 பதிவு செய்யணும். அவ 2,50 கடன்பட்டோர்லையும் விற்பனையில சரியான பெறுமதியும் பதிவு செஞ்சுக்கிறான். அப்ப எவ்வளவு பெறுமதி குறைவாக பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு முதலாவது கண்டுபிடிக்கணும். 5,20ல 2,50 மைனஸ் பண்ணுங்க. 2,70 குறைவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது நாளேட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்குதா அல்லது கட்டுப்பாட்டு கணக்குலையா? கட்டுப்பாட்டு கணக்குல பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே தொங்கல் உருவாகும். எனவே கடன்பட்டோர்ல 2,50,000 பதிவு செஞ்சுக்கிறான். விற்பனையில 5,20 பதிவு செஞ்சுக்கிறான். அப்ப தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். 2 பதிவுல ஒரு பதிவு சரி, இன்னொரு பதிவு பிழைண்டா சரியான பதிவுக்கு தொங்கல், பிழையான பதிவுக்கு பதிவு செய்யணும். 2 பதிவுகளில் ஒரு பதிவு சரி, இன்னொரு பதிவு பிழைண்டா சரியான பதிவுக்கு தொங்கல், பிழையானதுக்கு பதிவு செய்யணும். எனவே கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல 2,70 குறைவா பதிவு செய்யப்படுகிறதா? அப்ப அங்க கட்டாயம் பதிவு செய்யணும். எனவே போட்டுக்கோங்க. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 2,70,000. விற்பனை சரி, செலவுல சரின்னு சொன்னா தொங்கல் கணக்கு செலவு 2,70,000. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 2,70,000. தொங்கல் கணக்கு செலவு 2,70,000. முதலாவது ஓகே. அடுத்தது பாருங்க, சொல்லப்பட்டிருக்குது அந்த இறுதி கடன்பட்டோர் மீதிக்கு 10 வீதம் மைய கடனா. இறுதி கடன்பட்டோர் மீதி சொல்றது என்ன? நாங்க இப்ப பதிவு செஞ்ச 2,70. இந்த 2,70ல நாங்க 10 வீதம் மைய கடனுக்கு ஏற்பாடு செய்யணுமா? 10 வீதம் மைய கடனுக்கு ஏற்பாடு செய்யறதுன்னா 2,70க்கு 10 வீதம் 27,000. அப்ப இந்த 27,000 சொல்லுவோம் ஐயக்கடன் ஏற்பாடு. ஐயக்கடன் சொல்லுவோம். அப்ப இந்த ஐயக்கடனுக்கும் கட்டாயம் என்ன செய்யணும்? நாட்குறிப்பு பதிவு போடணும். எனவே இரண்டாவது எழுதிக்கோங்க. ஐயக்கடன் கணக்கு வரவு, ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு. ஐயக்கடன் கணக்கு வரவு 27,000. ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு 27,000 போட்டுக்கோங்க. அப்ப இலகுவான விஷயம். விற்பனை நாள் எடுந்தா கடன் விற்பனை 5,20 பதிவு செய்யணும். அவன் வரவுல 2,50, செலவுல 5,20 வச்சுக்கிறான். எனவே கட்டுப்பாட்டு கணக்குல பிழை வந்தா தொங்கல் உருவாகும். எனவே 2,70 குறைவாக பதிவு செய்யப்பட்டது. எனவே கடன்பட்டோர் வரவு தான பிழை, அப்ப அங்க சரியா பதிவு செய்யணும். செலவுல சரின்னு சொன்னா தொங்கல் போடணும். எனவே கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 2,70, தொங்கல் கணக்கு செலவு 2,70. இரண்டாவது, இறுதி மீதிக்கு 10 வீதம் ஐயக்கடன் தான். 2,70க்கு 10 வீதம் 27,000. ஐயக்கடன் கணக்கு வரவு, ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு எழுதிக்கோங்க.
அடுத்த கேள்வி பாருங்க, 36வது. உங்களுக்கு கணக்கீட்டு எண்ணக்கருல இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி. வரலாற்றுக்கு எண்ணக்கரு மீறப்படக்கூடிய சந்தர்ப்பம். வரலாற்றுக்கு எண்ணக்கரு வரலாற்றுக்கு எண்ணக்கருவுக்கு முரணான சந்தர்ப்பம் அல்லது மீறப்படக்கூடிய சந்தர்ப்பம். இந்த வரலாற்றுக்கு எண்ணக்கரு மீறப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் செய்யும் போது சொல்லித்தந்தேன். அதே விஷயம் இப்ப 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல சொல்லித்தாரேன். ரெண்டும் ஒரே கேள்வி, தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இப்ப வரலாற்றுக்கு எண்ணக்கரு மீறப்படக்கூடிய சந்தர்ப்பம் உங்களோட நோட்ஸ்ல 2 விஷயம் தான் போடப்படுகிறது. ஆனா புதிய ஸ்கீமின் படி 4 விஷயம் வரும். 4ஐயும் சொல்லித்தாரன், ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல படிச்சது. எனவே வேகமா பார்ப்போம். இது நோட்ஸ் கேள்வி, அந்த நோட்ஸ் அப்படி எழுதினா சரி. முதலாவது, ஆதனம் பொறி உபகரணங்களை மீள் மதிப்பீடு செய்யும் போது ஆதனம் பொறி உபகரணங்களை மீள் மதிப்பீடு செய்யும் போது எழுதிக்கோங்க. நடைமுறை அல்லா சொத்துக்களை மீள் மதிப்பீடு செய்யும் போது அல்லது ஆதனம் பொறி உபகரணங்களை மீள் மதிப்பீடு செய்யும் போது. இரண்டாவது, இருப்புக்களை கிரயம் தேறிய தேரக்கூடிய பெறுமதி இரண்டிலும் குறைவான பெறுமதியில் மதிப்பீடு செய்யும் போது. இருப்புக்களை கிரயம் மற்றும் தேறிய தேரக்கூடிய பெறுமதி இரண்டிலும் குறைவான பெறுமதியில் மதிப்பீடு செய்யும் போது. மூன்றாவது, சொத்துக்கள் பொறுப்புக்கள் நியாயமான பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். சொத்துக்கள் பொறுப்புகளை நியாயமான பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். இறுதியா பார்த்துக்கொள்ளுங்க, குத்தகை தொடர்பானது SLFRS 16. சொத்து பயன்படுத்தல் உரிமை குத்தகை பொறுப்புகளை சொத்து பயன்படுத்தல் உரிமை குத்தகை பொறுப்புகளை எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியில் மதிப்பிடல். இது 2020ஆம் ஆண்டு ஸ்கீமின் படி. எனவே வரலாற்றுக்கு எண்ணக்கரு மீறப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஆதனம் பொறி உபகரணங்களை மேல் மதிப்பீடு செய்யும் போது, இருப்புக்களை கிரயம் மற்றும் தேறிய தேரக்கூடிய பெறுமதியில் குறைவாக மதிப்பீடு செய்யும் போது, சொத்துக்கள் பொறுப்புகளை நியாயமான பெறுமதியில் மதிப்பீடு செய்யும் போது, சொத்து பயன்படுத்தல் உரிமை மற்றும் குத்தகை பொறுப்புகளை எதிர்கால காசு பாய்ச்சல்களின் நிகழ்கால பெறுமதியில் மதிப்பீடு செய்தல். இந்த 4 விஷயமும் வரும், எழுதிக்கோங்க. முப்பத்தி 7வது கேள்வியை பாருங்க. கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் டிரெக்டா கேட்கப்படுகிறது. ஏற்கனவே பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்தேன். அதாவது தேர்ச்சி 5க்குரிய பேப்பர் கிளாஸ்ல முழுமையா பாஸ் பேப்பர் செஞ்சு விட்டேன். அதே கேள்வி. கணக்கீட்டு எண்ணக்கரு மொத்தம் 13,
உங்களுக்கு கட்டாயம் 2 அல்லது 3 கேள்வி வரும். பல்தேர்வு வினா MCQல 2ம், பின்னுக்கு உங்களுக்கு ஒரு கேள்வியும் போடப்படும். எனவே கணக்கீட்டு எண்ணக்கரோட வரைவிலக்கணம் தேவையில்லை. அந்த கணக்கீட்டு எண்ணக்கரு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அது மட்டும்தான் நமக்கு தேவை. ABCDன்னு தரப்படுகிறது. முதலாவது ஏய பாருங்க. துணிகளின் இருப்புக்களை நடைமுறை சொத்துக்களாகவும் தையல் இயந்திரங்களை நடைமுறை அல்லா சொத்துக்களாகவும் நமக்கு தேவையானது முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ் மட்டும். இதுல சொல்லப்பட்ட விஷயம் சொத்துக்களை நடைமுறை மற்றும் நடைமுறை அல்லாதது என வகைப்படுத்தல். எனவே போட்டுக்கோங்க, தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. சொத்துக்களை நடைமுறை மற்றும் நடைமுறை அல்லாது என வகைப்படுத்தல், தொடர்ந்து இயங்கும் எண்ணக்கரு. இரண்டாவது, குறிப்பிட்ட வருடத்தில் செலுத்திய தொழிற்சாலை வாடகையின் ஒரு பகுதியை முற்பண கொடுப்பனவாக இனம் காணுதல். இப்ப எங்க சொல்லப்பட்டது முற்பணம். முற்பணம் தொடர்பாக தான் சொல்லப்படி. அப்ப முற்பணம் தொடர்பாக சொல்லி தந்துகிறேன். செலுத்தியது செலுத்த வேண்டியது, பெற்றது பெற வேண்டியது, முற்பணமாக செலுத்தியது, முற்பணமாக பெற்றது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கினாக கணக்குகளை மேற்கொண்ட அட்டுறு அடிப்படை. எனவே முற்பணம் சொல்லப்பட்டதால போட்டுக்கோங்க அட்டுறு. அடுத்து சீய பாருங்க. வருட இறுதியில் துணிகளின் இருப்புக்களை கிரயத்தினதும் தேறிய தேரக்கூடிய பெறுமதியிலும் குறைவாக மதிப்பீடு செய்தல் இலகுவான ஒரு விஷயம். கிரயம் என்ன வந்தா போன பேப்பர்லயும் சொல்லி தந்தேன். இந்த 2013 பேப்பர்ல முன்னுக்குள்ள விஷயமும் சொல்லி தந்தேன். அப்ப கிரயம் என்ன வந்தா தனிய வந்தா எத்தனை எண்ண கரு, அது 2 எண்ண கரு கேட்டா எப்படி ஆன்சர் பண்றது தெளிவா படிச்சு தந்தேன். எனவே கிரயம் என்ன குறைவுண்டு வந்தா எழுதிக்கோங்க, பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை எண்ணக்கரு. இறுதியா பாருங்க, ஆடைகளை விற்பனை செய்யும் போது விற்பனை வருமானத்தினை இனம் காணுதல், வருமானத்தினை அடையாளப்படுத்தும் எண்ணக்கரு போட்டுக்கோங்க தேர்தல். எனவே முதலாவது சொத்துக்களை நடைமுறை அல்லாத வகைப்படுத்தினா தொடர்ந்து இயங்குதல், முற்பணம் அட்டுரு, கிரேமின் பாதுகாப்பு, வருமானத்தினை அடையாளப்படுத்தும் எண்ணக்கருண்டா தேர். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க, டிரெக்டா போவோம். கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டத்துக்குமே நோட்ஸ் கேள்வி போடப்பட்டு நியமத்திலிருந்து கேட்கப்பட்டது. நிதிக்கூற்றுகளை தயாரித்தல் மற்றும் சமர்ப்பித்தல் சட்டத்தில் தரப்பட்டுள்ள வரைவிலக்கணத்துக்கு அமைய பொறுப்பொன்றின் 3 பிரதான பண்புகளை குறிப்பிடு. அப்ப சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை தொடர்பாக கேள்வி அடிக்கடி வருது. ஏற்கனவே சொல்லி தந்தேன், 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல சொத்து தொடர்பாக தரப்பட்டுகிறது. அடுத்து 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பொறுப்பு தொடர்பாக கேட்கப்படுகிறது. இப்ப இதுல பாருங்க, பொறுப்பு தொடர்பான பிரதான பண்பு 38வது பொறுப்பு தொடர்பான பண்பு 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். இன்ஷால்லா நியூ சிலபஸ் பேப்பர் செஞ்சு விடுவேன். 2020 முடிச்சுட்டு தானே 19, 21, 22, 23 நாளும் செய்வோம். எல்லாம் வேகமா இன்ஷால்லா செய்வேன். அப்ப பொறுப்பு தொடர்பான பண்பு 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்கப்படுகிறது. ஏற்கனவே படிச்சு தந்துட்டேன். புதிய வரைவிலக்கணம் டிரெக்டா ஆன்சர் எழுதி கொள்வோம். பொறுப்புன்னு சொல்றது கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் மூலம் உருவானது. பொறுப்பினை தீர்க்கும் போது பொருளாதார வளங்களில் பரிமாற்றம் அல்லது கைமாற்றம் ஏற்படுதல், தற்கால அல்லது நிகழ்கால கடப்பாடு. எனவே முதலாவது கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு மூலம் உருவானது.
கடந்த கால கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுகள் மூலம் உருவானது. இரண்டாவது பாருங்க, அந்த கடப்பாட்டை தீர்க்கும் போது அல்லது பொறுப்பினை தீர்க்கும் போது பொருளாதார வளத்தில் பரிமாற்றம் ஏற்படல். பொருளாதார வளத்தில் பரிமாற்றம் அல்லது கைமாற்றம் ஏற்படல். இது புதிய நோட், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானது. கடப்பாட்டை அல்லது பொறுப்பினை தீர்க்கும் போது பொருளாதார வளத்தில் பரிமாற்றம் அல்லது கைமாற்றம், சேஞ்ச் சொல்லுவோம் அல்லது எக்ஸ்சேஞ்ச் ஏற்படல். இறுதியா பாருங்க, தற்கால அல்லது நிகழ்கால கடப்பாடு அல்லது நிகழ்கால கடப்பாடு. எனவே பொறுப்பின் பண்பு 3 வரும், ஏற்கனவே படிச்சது. இறுதியா பார்த்துக்கொள்வோம். கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் மூலம் உருவானது. கடப்பாட்டினை அல்லது பொறுப்பினை தீர்க்கும் போது பொருளாதார வளத்தில் பரிமாற்றம் அல்லது கைமாற்றம் ஏற்படல். தற்கால அல்லது நிகழ்கால கடப்பாடு. என்ன கரு சட்டத்துல எப்படி தரப்படுகிறதோ அதே மாதிரி எழுதி கொள்ளணும். முப்பத்தி 39வது கேள்வியை பாருங்க. லாப நோக்கமற்ற நிறுவனம் சந்தா தொடர்பானது. இலகுவான கேள்வி. 31/2013 முடிவடைந்த வருடத்துக்கான சந்தா வருமானம், 31/2013 சந்தா நிலுவை. முதலாவது ஆண்டுக்குரிய சந்தா. ஆண்டுக்கான சந்தான்னு சொல்வது இருமுறைகள்ல கணிப்பீடு செய்யலாம். முதலாவது சமன்பாடு, அங்கத்தவர்களின் எண்ணிக்கை தர வருடாந்த சந்தா பெறுமதி. அங்கத்தவர்களின் எண்ணிக்கையை வருடாந்த சந்தா பெறுமதியால பெருக்குனா டிரெக்டா ஆண்டுக்கான சந்தா வருமானம் வரும். அப்படி இல்லையா, சந்தா கணக்கு, சந்தா கணக்கு செஞ்சு ஆரம்ப மீதி, அடுத்து இறுதி மீதி, அடுத்து முற்பணம் ஆரம்ப மீதி, அடுத்தது இறுதி மீதி, அடுத்து காசாக பெற்றது, காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, சாதாரண சந்தா செலவு காசாக பெற்றது, அடுத்து வருமான கூற்றுக்கு மாற்றியது, சந்தா பதிவளிப்பு. இவ்வளவுதான் பதிவு செய்ய போறோம். இது எல்லாத்தையும் போட்டோம்னு சொன்னா ஆண்டுக்குரிய சந்தா வரும். சந்தா கணக்குல ஆரம்ப வருமதி, இறுதி வருமதி, ஆரம்ப முற்பணம், இறுதி முற்பணம், காசாக பெற்றது, சந்தா பதிவளிப்பு. இதை கூட்டி எடுத்தோம்னா டிஃபரண்ட் வருமான கூற்றுக்கு மாற்றியது, வருமான செலவு கணக்குக்கு மாற்றியது. இது சந்தா, ஆண்டுக்குரிய சந்தா வருமானம். இந்த 2 முறைகளைத்தான் ஆண்டுக்குரிய சந்தா கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பாருங்க, நிலுவை. நிலுவைன்னு சொன்னா என்ன? நிலுவைன்னா பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஏன்னா சந்தான்னு சொல்றது ஒரு வருமானம், இந்த சந்தான்னு சொல்றது ஒரு பிரதான வருமான மூலகம். எனவே நிலுவைன்னு சொன்னா தெளிவா விளைவிக்கோங்க, வருமதி, பெற வேண்டியது. ஆண்டுக்குரிய மொத்த சந்தாவிலிருந்து பெற்றதை கழிச்சா பெற வேண்டியது வரும்.
எனவே இதுல பாருங்க 31/2013 இறுதி வருமதி கேட்கப்படுகிறது. அப்ப இறுதி வருமதி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆண்டுக்குரிய சந்தா வருமானத்திலிருந்து காசாக பெற்றதை கழிச்சா வரும். அப்படி இல்லையா சந்தா கணக்கு போட்டு நாங்க கண்டுபிடிக்கணும். இந்த இருமுறைகள்ல தான் செய்யலாம். எனவே ஆண்டுக்குரிய சந்தாண்டா அங்கத்தவர் எண்ணிக்கை தர சந்தா பெறுமதி அல்லது சந்தா கணக்கு செய்வோம். இறுதி வருமதின்னு சொன்னா ஆண்டுக்குரிய சந்தால இருந்து காசாக பெற்றதை கழிக்கணும். அப்படி இல்லையா சந்தா கணக்கு செய்யும். சந்தா கணக்குல ஆரம்ப மீதி, அடுத்து மீதி வந்தது, மீதி சென்றது, அடுத்து ஆரம்ப முற்பணம், மீதி வந்தது, மீதி சென்றது, அடுத்து காசாக பெற்றது, சந்தா பதிவளிப்பு, வருமான கூட்டுக்கு மாற்றியது. இதுல இறுதி வருமதி கேட்டீங்க. எனவே மீதி வந்தது கண்டுபிடிக்கணும். பதிவு செய்வோம். பங்கத்தோர் எண்ணிக்கை 50 தரப்பட்டிக்கு வருடாந்த சந்தா பெறுமதி 1000 தரப்பட்டி. அப்ப டிரெக்டா 50 தர 1000 போட்டா சந்தா வருமானம் வரும். இலகுவான ஒரு கேள்வி. எனவே போட்டுக்கோங்க 50 தர 1000. 50 தர 1000 பெருக்குனா சந்தா வருமானம் வரும் 50,000. இந்த 50,000 சந்தா வருமானத்தை அப்படியே கணக்குல போடுங்க. வருமான கூற்றுக்கு மாற்றியது 50,000. அடுத்து கீழே உள்ள விஷயத்த பார்ப்போம். 31/3/2013 முடிவடைந்த வருடத்தில் சந்தா பணமாக 45,000 காசாக பெறப்பட்டது. இப்ப காசாக பெற்றது கணக்குல போடுங்க 45,000. அடுத்தது 31/3/2013 31/3/2012 உள்ளவாறான 5,000 3,000 முற்பணமாக பெற்ற சந்தா தரப்படி. இப்ப ஆரம்ப வருமதி இல்ல, முற்பணம் மற்றும் தரப்படி. முற்பணத்தை பதிவு செய்வோம். ஆரம்ப முற்பணம் தான் மேல மீதின்னு போடணும். இறுதி முற்பணம் தான் மீதி வந்தது மீதி சென்றது பொறுப்பு செலவு பக்கம் போடணும். எனவே போட்டுக்கோங்க ஆரம்ப முற்பணம் 3,000. முற்பணம் தான் ஒரு பொறுப்பு. எனவே செலவுல பதிவு செய்வோம். அடுத்து இறுதி முற்பணம். இறுதி முற்பணம் பாருங்க 5,000. எனவே மீதி வந்தது மீதி சென்றது. இப்ப கூட்டி எடுத்தோம்னா மீதி வந்தது கண்டுபிடிக்கலாம் அல்லது மீதி சென்றது வரவு பக்கம் வர பெருமதி. இப்ப கூட்டி எடுப்போம் 50ம் 5,000ம் 55,000. இந்த 55,000த்துல 45 3ம் 48,000. எனவே 55ல 48 போனா 7,000 இறுதி வருமதி. எனவே 7,000 7,000. எனவே ஆன்சர் முதலாவது 50,000, இரண்டாவது 7,000. இதை தெளிவா விளங்கிக்கோங்க. இப்படி சிம்பிளா செய்யலாம். எனவே முதலாவது ஆண்டுக்குரிய சந்தாண்டா அங்கத்தவர் எண்ணிக்கை தர வருடாந்த சந்தா பெறுமதி 50,000. இரண்டாவது சந்தா கணக்கு போடுங்க. வருமான கூட்டுக்கு மாற்றியது வரவுல 50,000. காசா பெற்றது செலவுல 45,000. அடுத்து ரேட்டை பாருங்க. முதலாவது 2013, ரெண்டாவது 2012 தரப்படி. அப்ப அவசரப்பட்டு ஆரம்பம் 5,000 இறுதி 3,000 எடுக்கக்கூடாது. ரேட்டை பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்ப ஆரம்பம் 2013 சொன்னா அது இறுதி மீதியாடுங்க. எனவே 5,000 மீதி வந்தது மீதி சென்றது. முற்பணம் தான் செலவு. எனவே 2012 ஆரம்பம் மேல போடுங்க முற்பணம் பொறுப்பு. எனவே கூட்டி எடுத்தோம்டா 55,000 செலவுல 48,000. எனவே இறுதி வருமதி 7,000 போட்டுக்கோங்க. அடுத்து நாங்க இன்றைக்குரிய கிளாஸ்ல இறுதி வினாக்கு போவோம். 40வது பங்குடைமை தொடர்பானது.
ஓகே பாருங்க. 40வது கேள்வி பங்குடைமை தொடர்பானது. பங்குடைமையில நிறைய கேள்வி மாறி மாறி செய்யறோம். எனவே ஒரே விஷயம் தான் தொடர்ச்சியா படிச்சுட்டு வரோம், டீப்பா படிக்கிறேன். படித்தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்து இலகுவான முறையில A+க்கு மேல எடுக்க பார்க்கணும். அதாவது பார்ட் 1ல 45க்கு மேல ஸ்கோர் பண்ணணும். சரியா? அதுக்கு தான் இவ்வளவு நாங்க டைம் எடுத்து ஒவ்வொரு கேள்வியா தெளிவா படித்தாரோம். 40வது பாருங்க. பங்குடைமை கேட்கப்பட்ட கேள்வி பங்குடைமையில லாபம். பங்குடைமையில லாபம்டா முதலாவது என்ன? ஒரு பங்குடைமையில லாபம்னு சொல்றது லாப நட்ட பகிர்வு கூட்டுல பகிர்வு செய்யக்கூடிய விடயங்களை கழிக்கிறது. அதாவது வருமான கூட்டுல ஆண்டுக்குரிய லாபம் கண்டுபிடித்தான பகிர்வு செய்வோம். அது எப்படி நாங்க பகிர்வு செய்யறோம் அதை கூட்டி எடுத்தோம்னா ஆண்டுக்குரிய லாபம் வரும். எனவே பங்குடைமை லாபம்னா 3 விடயங்கள் வரும். அதை மறந்துடக்கூடாது. முதலாவது பங்காளர் சம்பளம், இரண்டாவது பங்காளர் மூலதன வட்டி, மூன்றாவது இலாப பங்கு. உங்களுக்கு நட்ட பங்குன்னு வந்தா மைனஸ் பண்ணணும், அது பொதுவா வாரதில்லை. லாப பங்கு தான் பொதுவா வாரது. எனவே பங்குடைமை லாபம்டா 3 விடயம் வரும். பங்காளர் சம்பளம், மூலதன வட்டி, லாப பங்கு. பங்காளர் சம்பளம் எப்பொழுதும் தரப்படும். மூலதன வட்டி உங்களுக்கு தந்தா கண்டுபிடிங்க, இல்லாட்டி போட தேவையில்லை. லாப பங்கு இலாப பங்குன்னு சொல்றது எப்பொழுதும் நடைமுறை கணக்கு செஞ்சுதான் கண்டுபிடிப்போம். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. பங்காளர் சம்பளம், மூலதன வட்டி, லாப பங்கு எப்பொழுதும் நடைமுறை கணக்கு செஞ்சு கண்டுபிடிப்போம். எனவே ஆன்சருக்கு போகும். இதுல 2 விஷயமிக்கு ஒப்பந்தம் சட்டம். ஒப்பந்தம் தந்தா ஒப்பந்தத்தை வச்சு செய்யுங்க, ஒப்பந்தம் இல்லாட்டி சட்டத்தை பின்பற்றி செய்யணும். இதுல தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உங்களுக்கு ஒப்பந்தம் தரப்பட்டீங்கதா ஒப்பந்தத்தை பின்பற்றுங்க. ஒப்பந்தம் இல்லையா டிரெக்டா சட்டத்தை பின்பற்றி கணக்கு செய்யணும். 24ஆம் பிரிவு 42ஆம் பிரிவை பின்பற்றி கணக்கு செய்யணும். இப்ப தகவலுக்கு வாங்க. பின்வரும் தகவல்களை பயன்படுத்தி 40, 41ஆம் வினாக்களுக்கு விடை தருக. உங்களுக்கு ஆரம்பத்துல தரப்பட்டது 2013 ஆரம்ப மீதி, அடுத்து இரண்டாவது 2012, முதலாவது இறுதி மீதி, இரண்டாவது பாருங்க. விதுஷன் தர்ஷன் பங்குடைமையின் நடைமுறை கணக்கு மீதி பின்வருமாறு இருந்தது. இப்ப ஆரம்பத்துல 970, 940, இரண்டாவது 500, 600 தரப்படி. அப்ப 2013 சொன்னா இறுதி மீதி, 2012 ஆரம்ப மீதி. அதை வச்சு கண்டுபிடிக்கும். ஓகே, பார்த்துக்கொள்ளும். இதுல 960, 940 சொல்றது இறுதி மீதியாகவும், 500, 600 சொல்றது ஆரம்ப மீதியாகவும் காணப்படும். ஓகே, கீழே வருவோம். பங்குடைமை ஒப்பந்தம். ஒப்பந்தம் தந்தா ஒப்பந்தத்தை பின்பற்றணும். விதுஷன் தர்ஷன் ஆகியோர் வருடாந்த சம்பளமாக 240, 360 சொல்லப்படி. எனவே சம்பளம் 240, 360. அப்ப பங்காளர் சம்பளம் தெரியும், அது அப்படியே போட்டுவோம். 240, 360 கூட்டினா எவ்வளவு? 6 லட்சம் போட்டுக்கோங்க, 600. இரண்டாவது மூலதன வட்டி ஏதாவது தரப்பட்டா கண்டுபிடிக்கணும். ஆரம்ப மீதியோ இறுதி மீதியோ தந்து வட்டி வீதம் தந்தா கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா மூலதன வட்டி நடைமுறை கணக்குல வட்டி என்று தந்திப்பான். அப்படி ஒன்றும் தரப்படலையா வட்டி பதிவு செய்ய தேவையில்லை. எனவே கீழே பாருங்க. லாப நட்டங்களானது விதுஷன் தர்ஷன் என்பவர்களில் 3:2 விகிதத்தில் பகிரப்படும். 3:2 லாப நட்டம். 31/3/2013 முடிவடைந்த வருடத்தில் விதுஷன் தர்ஷன் ஆகியோருக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் செலுத்தப்பட்டது. செலுத்திய சம்பளம் நடைமுறை கணக்கில் வரவு வைக்கப்படும். இவ்வளவுதான் தரப்படுகிறது. அப்ப மூலதன வட்டி இல்லை. இப்ப நாங்க என்னத்தை கண்டுபிடிக்கணும்? லாப பங்கு. லாப பங்கு கண்டுபிடிக்க நடைமுறை கணக்கு செய்யணும். எனவே நடைமுறை கணக்கு செய்வோம். நடைமுறை கணக்கு இலகுவாக செய்யலாம், தெளிவா சொல்லி தந்தோம். இப்ப நடைமுறை கணக்கு ஒண்ணு செய்யணும்டா என்ன செய்யணும்? முதலாவது பங்காளர பெயர். 2 பங்காளர் காணப்படுறாங்க, பேரை போடுங்க. விதுஷன் தர்ஷன். இதுல ஆரம்ப மீதி பதிவு செய்யணும், இறுதி மீதி பதிவு செய்யணும். அடுத்தது செலுத்த வேண்டிய விடயங்கள் செலவிலும், செலுத்திய விடயங்களை வரவுலையும் பதிவு செஞ்சா டிஃப்ரெண்டா வருது லாப பங்கு. எனவே ஆரம்ப மீதி போடுங்க 500, 600. இறுதி மீதி போடுங்க 960, 940. இப்ப நாங்க செலவுல பதிவு செய்யக்கூடிய விடயங்களை கூட்டுவோம், வரவுல பதிவு செய்ய விடயங்களை கழிப்போம். யாரு சொன்னா நடைமுறை கணக்கு ஒரு உரிமையாண்மை. இது செலவு மீதி. எனவே செலவுல வச்சா அதிகரிக்கும், வரவுல வச்சா குறைவடையும். இது அடிக்கடி சொல்லித்தர விஷயம். எனவே ஆரம்ப மீதி போட்டம் 500, 600, இறுதி மீதி போட்டம் 920, 940.
இப்ப பாருங்க பங்காளர் சம்பளம் தரப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்து போகணும். பங்காளர் சம்பளம் 240 360 பிற செலுத்திய சம்பளம் தரப்பட்டு செலுத்திய சம்பளம்டா பங்காளருக்கு வழங்கப்பட்டது எனவே வரவு வைக்கணும். எனவே மைனஸ் பண்ணுங்க 200 300 டிஃப்ரெண்டா வர்றது லாப பங்கு இதைத்தான் கண்டுபிடிக்க போகணும். இப்ப கூட்டி எடுப்போம் 500 240 740 740ல 200 போனா 540 540 வருது. ஆனா இறுதியில எவ்வளவு காணப்படுது தெளிவா பாருங்க. 960 540 காணப்படுது. இறுதியில 960 எவ்வளவு கூட்டப்படும் அதான் லாப பங்கு. 500ல 500 240 740 அதுல 200 போனா 540. ஆனா 960 காணப்படுது. எவ்வளவு கூட்டப்பட்டா 960 போட்டுக்கோங்க 420 முதலாவது. இப்ப அதே பேட்டர்ன்ல ரெண்டாவதையும் கூட்டி கழிக்க தேவையில்லை. உங்களுக்கு லாப நட்ட வீதம் தந்திக்கிறான். தந்த காரணமே லாப பங்கு கண்டுபிடிக்க 3க்கு 2 எனவே கூட்டினா 5 பங்கு சரியா. எனவே 3 பங்குடா விதுஷன் 2 பங்குடா தர்ஷன். எனவே 420 தான் 3 பங்குண்டா 2 பங்கு பெருக்குனா டிரெக்டா வரும். 420 தான் 3 பங்கு எனவே 2 பங்கு பெருக்குனா டிரெக்ட் ஆன்சர் வரும். கஷ்டம் இல்ல. எனவே 2 பங்கு எவ்வளவு பாருங்க 280 சரியா. நாங்க அதே பேட்டர்ல கூட்டி கழிச்சா டைம் போகும். பார்ட் 1 வந்து விரைவாக செய்யணும். கிளாஸ்ல படிக்கிற மாதிரி மெதுவா செய்யலாம். எக்ஸாம் தானே வேகமா செய்யணும். அதனால சொல்லித்தர விஷயத்த விளைவிக்கும். எனவே முதலாவது ஆரம்ப மீதி பங்காளர் சம்பளம் செலுத்திய சம்பளத்தை கழிச்சு 540 இறுதியில 960 420. அடுத்து அதே பேட்டர்ன்ல செய்யாம 3க்கு 2 எனவே 3 பங்கு தான் 420 2 பங்கு 280 சரியா. அதே மாதிரி தான் வரும் பாருங்க 600 360 600 360 960 960ல 300 போனா 660 660 காணப்படுது 940 வரணும். எனவே 280 கூட்டப்படணும். எனவே லாப பங்குல போடுங்க 420 பிளஸ் 280 ஆண்டுக்குரிய 3 லட்சம் சரியா. லாஸ்டா பார்த்துக்கொள்வோம் பங்குடைமையின் இலாபம் நடைமுறை கணக்கு செஞ்சு கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். எனவே நடைமுறை கணக்கு ஆரம்ப மீதி இறுதி மீதி போடணும். ஆரம்ப மீதி போடுங்க 500 600 இறுதி மீதி போடுங்க 960 940. பங்காளர் சம்பளம் 240 360 செலுத்திய சம்பளம்டா மைனஸ் பண்ணணும் 200 300. எனவே இறுதியா வர அந்த டிஃபரண்ட் வேறுபாட்டு தொகையை லாப பங்குன்னு சொல்லுவோம். 500 240 740 அதுல 200 போனா 540 காணப்படுது 960. எனவே எவ்வளவு டிஃபரண்ட் 420. அதே போல அடுத்தது பாருங்க 600 320 920 300 கழிச்சு 660 940க்கு டிஃபரண்ட் 280. அப்படி இல்லையா 420 3 பங்குண்டா 2 பங்கு போடுங்க 280. எனவே மேல போடுங்க 280 பிளஸ் 420 கூட்டுனா 700 ரெண்டையும் கூட்டினா 1300 பங்குடைமையின் இலாபம் சரியா. இதோட உங்களுக்கு 31 தொடக்கம் 40 வரையான 10 வினாக்களை தெளிவா படிச்சுட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பேலன்ஸ் 10 கேள்வி செஞ்சு முடிச்சுட்டு 2014 15 16 தொடர்ச்சியா போவேன். நியூ சிலபஸும் பார்ப்போம். பாட்டு விஷயமும் கட்டாயம் செஞ்சு விடுவேன் எக்ஸாமுக்கு முன்னுக்கு தேவையான விடயங்கள் சரியா. ஹோப்பா எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு தேவையான சகல விடயங்களும் செஞ்சு விடுவேன். எல்லாத்தையும் படிச்சு நல்ல ரிசல்ட் எடுக்க பாருங்க. ஓகே இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ ஜிசாக் அல்லாஹ் ஹைரா.